ஸோ காலங்களும் நேரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது மனுஷனுக்கு தான், தேவனுக்கு கிடையாது. இந்த வருஷம் துவக்கத்திலேயே ஆண்டவர் எனக்கு சொன்னது என்னன்னு சொன்னால், இனி சூரியனும் சந்திரனும் உனக்கு வெளிச்சத்தை தராமல் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் அப்படிங்கிறது தான். ஏமே ஸோ சூரியன் சந்திரன் தான் இந்த நாட்களை நிர்ணயம் பண்ணுது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதற்கு கீழாக இல்லை, நீ என்னுடைய காலத்துக்கு உட்பட்டு இருக்கிறாய் அப்படின்னு தான் இந்த வருஷத்தையே ஆண்டவர் வந்து ஒரு தீமா எனக்கு சொன்னார். ஸோ எனக்கு வந்து இந்த மந்த்லி ப்ராமிஸு, இயர்லி ப்ராமிஸ் இதன் பேரில் ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. வேணா இப்படி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம இந்த மந்த்தில் இதை சொல்லியிருக்கோம் இல்லையா, ஜனம் கணம் பணம். எல்லாரும் சொல்லுங்க, ஜனம் கணம் பணம். இது வந்து இந்த மாதத்திற்கான வேலிடிட்டி உள்ள வாக்குத்தத்தம் கிடையாது. இந்த மாதத்திலிருந்து துவங்குற ஆசீர்வாதம். ஏமே ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இந்த மாசத்துல இருந்து துவங்குகிற ஆசீர்வாதம். ஸோ இந்த வருஷத்துக்கு நம்ம ஒரு தீம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாருங்களேன், 1 year ட்ரைனிங், போலீஸ் ட்ரைனிங் எதுக்கு கொடுக்குறாங்க? 1 year ட்ரைனிங் கொடுத்ததுக்கு காரணம் அந்த 1 year மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக அல்ல. அதை வச்சு அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்குது, அந்த போலீஸ் டியூட்டி பார்க்குற நேரங்களில் முழுக்க இந்த 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 ட்ரைனிங்கை வச்சு தான் அவங்களுடைய செயல்பாடுகளே இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த வருஷத்தில் வந்து நம்ம அதை ஜீரணித்து அதை ட்ரெயின் ஆகும் பொழுது வாழ்நாள் முழுக்க அது வேலிடிட்டி உள்ளதாக இருக்குது. ஸோ கர்த்தருடைய காலத்தில் நான் வாழ போகிறேங்கிறது இந்த வருஷம் 2024 மட்டும் நான் கர்த்தருடைய காலத்தில் வாழ போகிறது இல்லை. இந்த வருஷத்தில் நான் கர்த்தருடைய காலத்தில் வாழ்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையை திரும்ப திரும்ப நம்ம ஏற்றிக்கிட்டு என்ன செய்ய போகிறோம், வாழ்நாள் முழுக்க அதை பயன்படுத்த போகிறோம். ஸோ அப்போ இந்த மாதத்தில் நம்ம சொல்கிறோம், ஜனம் கணம் பணம் இது எல்லாவற்றிலும் ஒரு பெரிய திரட்சியை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, ஏதோ இந்த ஜூன் மாதம் மட்டும்தான் கணமும் பணமும் ஜனமும் அப்படி இல்லை. இந்த ஜூன் மாசத்துல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதை என்ன செய்ய போறோம், வாழ்நாளெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், அதை அனுபவிக்க போறோம். எல்லாம் சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் நான் அனுபவிக்க போறேன். ஏமே ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் மந்த்லி ப்ராஃபஸி, இயர்லி ப்ராஃபஸி அப்படி கிடையாது. அதை அந்த ஒரு வருஷம் அதை என்ன செய்ய போகிறோம், தியானித்து அதை நம்ம ரிசீவ் பண்ணி அதை வாழ்நாள் முழுக்க நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த மந்த்தும் அந்த நம்பிக்கையை அறிக்கை செய்கிறதுல நீங்கள் உறுதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஏதாவது ஒரு தீம் வேணும் இல்லையா, எந்த நம்பிக்கையை அறிக்கை செய்கிறது அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பிக்கையை நம்ம பிடிக்க வேண்டி இருக்குது. நம்ம நம்புகிறது என்னது, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறோம், இந்த ஜனம் பணம் கணம் இது எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்குது. பேரும் வேண்டாம், புகழ்ச்சியும் வேண்டாம், அதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம் அப்படின்னு வேதத்தில் மனுஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எந்த மனுஷனையும் தேவன் தாழ்த்தவும் இல்லை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரே தவிர நான் எல்லாவனையும் தாழ்த்தி தான் வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. பேரும் புகழ்ச்சியும் பணமும் கனமும் வரும்போது நீ எப்படி நடந்துக்கோ அப்படிங்கிறதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பேரும் புகழ்ச்சியும் கனமும் ஜனமும் உனக்கு வேண்டாம், அனாதை பயலாவே இருந்து அனாதையாவே தரித்திரனாவே உன் வாழ்க்கையை முடிச்சிரு, பரலோகத்துக்கு வா பார்த்துக்கிடலாம் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. நீ பேரும் புகழும் வரும்பொழுது, நீ புசித்து திருப்தியா இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரை மறந்துடாத அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ புசித்து குடித்து திருப்தி ஆகிறது எங்க இருக்குது, தேவனிடத்துல இருந்து வருகிற ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, இதையே போக்கஸ்டா போயிடாத, என்னைய பாருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு தவிர அது உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். சில காரியங்களுக்காக ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த நம்பிக்கையை நம்ம அறிக்கை செய்ய முடியும். இல்லைன்னா நீங்கள் அறிக்கை செய்யுங்கன்னா எதை அறிக்கை செய்யறது, எந்த நம்பிக்கையை அறிக்கை செய்யறது? ஆண்டவரே எப்படியாவது என்னை பரலோகத்தை கூட்டு போங்கன்னு நம்ம அறிக்கை செய்யறதா? அப்படி இல்லை. ஏதாவது ஒரு நம்பிக்கையை சொல்ல வேண்டியிருக்கு. அதனால தான் மாதந்தோறும் என்ன பண்ணுறது, ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கோங்க, இந்த வாக்குத்தத்தத்தை நம்பிக்கையாக நீங்கள் அறிக்கை செய்யுங்க, இதை ப்ராக்டிஸாக கொண்டு வாங்க, இதை என்ன பண்ணுங்கள், வாழ்நாள் முழுக்க இதை ஜீரணித்து இதுக்கான அறுவடையை நீங்கள் பெறுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு மாதமும் அதை செய்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் அதை செய்கிறோம். நம்மளுடைய மெசேஜ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே வாக்குத்தத்த ஆராதனை மாதிரியே இருக்கு. எதையுமே ஒரு கருத்து சொல்றதாவோ அட்வைஸ் சொல்றதாவோ இருக்காது பாருங்க. எல்லாமே வாக்குத்தத்த ஆராதனை மாதிரியே தான் இருக்கும். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? ஜனம் கணம் பணம் ஏமே எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா சொல்லணும் பாருங்க. நீங்க எதை தைரியமா டிக்ளேர் பண்றீங்களோ அது உங்களிடமாய் வந்து சேரும். எதை பார்த்து அருவருப்பா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்கள்கிட்ட இருந்து வெளியில போயிடும்.
ஆமாம், மனிதர்களாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், கனமாக இருக்கட்டும், 2 பேர்கிட்ட நீங்கள் மூஞ்சி திருப்பினீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பழக்க வழக்கத்தை கட் பண்ணிடுவாங்க பாருங்கள். வந்தவங்களை சரியாக உபசரிக்கலைன்னா என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு வர்றதை நிறுத்திடுவாங்க பாருங்கள். இப்போ பணம், கனம் இது எல்லாமே ரோசம் உள்ளது, மானம் சூடு சொரணை உள்ளது பாருங்கள். சில மனிதர்களை மாதிரி அது கிடையாது. அதுக்கெல்லாம் சூடு சொரணை உண்டு. யார் அதை வந்து ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட அது வந்துடும். யார் அதை அசட்டை பண்ணுகிறார்களோ அது அவங்ககிட்ட இருந்து வெளியில் போயிரும் பாருங்க. ஏமே ஸோ எல்லாரும் இதை அறிக்கை செய்கிறதுல நீங்கள் தீவிரப்படணும்னு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இதை சொல்கிறதுக்கு கூச்சமே படக்கூடாது. ஜனம், பணம், கனம். ஏமே ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்போ கடந்த வாரத்தில் நம்ம ஜனம், பணம், கனத்தில் ஜனத்தை அருளுகிற தேவனை நம்ம பார்த்தோம். ஏமே ஸோ ஐ டிக்ளேர் ஒன்ஸ் மோர், ஜன திரட்சி ராஜாவுக்கு மகிமை என்று எழுதியிருக்கிறது. ஏமே ஸோ ராஜரீக அபிஷேகம் உங்களுக்குள்ள வேலை செய்கிறது. ஆகையால ஜன திரட்சியை தேவன் உங்களுக்கு அருளுகிறவராக இருக்கிறார். ஸோ ஜனத்திரள்னு சொல்லும் பொழுது நம்முடைய சப்போர்ட்டர்ஸ், நம்மளுக்காக நிற்கிற ஜனங்கள், நம்மளோடு நாட்டப்படுகிற ஜனங்கள், நம்மளோடு உறவு வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிற ஜனங்கள். எப்படி ஆபிரகாமுக்கு 300 கைபிடிந்த வேலையாட்களை தேவன் ஜனமாய் கொடுத்தாரோ, எப்படி எலிசா பயந்து கொண்டு இருக்கும் பொழுது 7000 ஜனத்தை எலிசாவுக்கென்று நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன், எலியாவுக்கென்று நான் வைத்திருக்கிறேன் தேவன் சொன்னாரோ, தாவீது நொறுக்கப்பட்டிருக்கும் பொழுது எப்படி 400 பேரை தேவன் கொண்டு வந்து சேர்த்தாரோ, சவுலுக்கு பின்பதாய் வர துணியாத ஜனங்கள் மீது கர்த்தருடைய பயங்கரம் இறங்கி ஒருமுனப்பட்டு சவுலுக்கு பின்பதாய் சென்றார்கள் என்று எப்படி சவுலுக்காக தேவன் சில ஜனங்களை வைத்திருந்தாரோ, மோசேக்காக தேவன் எப்படி சில ஜனங்களை வைத்திருந்தாரோ, ஒருத்தனும் நீயா எனக்கு தலைவன், நீயா என்னை நீயா எனக்கு அதிகாரியா இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களோ அதே ஜனங்களை தேவன் எப்படி மோசேக்கு பின்பதாய் திருப்பி விட்டாரோ அதே மாதிரியான ஜன திரளை தேவன் இந்த மந்த்ல நம்ம வாழ்க்கையில திருப்பி விட வல்லவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் அந்த ஆசீர்வாதத்தை நான் டிக்ளேர் பண்றேன். ஜன திரள் உங்களுடைய ஊழியத்துல, உங்க பிசினஸ்ல, உங்களுடைய செயல்பாடுகள்ல இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஜன கூட்டத்தை தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். பாகாலை சேவிக்காத 7000 ஜனத்தை வைத்திருந்த தேவன் நீங்கள் இருக்கிற பட்டணத்துல, நீங்க இருக்கிற ஊர்ல உங்களுக்கென்று 7000 ஜனத்தை தேவன் உங்கள் பட்சமாய் அவர் திருப்பி விடுகிறார். ஆமென். சொல்லுங்க, ஐ ரிசீவ் இட். ஆமென். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஸோ இந்த நாளில் கனத்தை குறித்தும் பணத்தை குறித்தும் ஒரு ஆசீர்வாதமான செய்தியை, ஒரு தீர்க்க தரிசன செய்தியை உங்களோட நான் பேசுகிறேன். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. Come on, declare it with me. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இதை பாருங்க, இதெல்லாம் இல்லாத போது நிறைய அறிக்கை செய்யணும். இல்லாத போது நிறைய அறிக்கை செய்யணும் பாருங்க. ஹல்லேலூயா. மோரபா சந்தாலபாடாராதி. ஸோ ஐஸ்வர்யத்திற்கும் கனத்திற்கும் காதுகள் உண்டு. கூலி கூக்குரல் இடுகிறது அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்க. கூலி வந்து பேசுதான். என்கிட்ட வேலை செய்யறவனுக்கு நேராய் பாய்ந்து வரும்படியாய் கூலி என்ன செய்தான்? கூக்குரல் இடுகிறது அப்படின்னு வேதம் சொல்லுது பாருங்க. அதுக்கு காது இருக்குது, அதுக்கு வாய் இருக்குது. நம்ம சொல்ல சொல்ல அது என்ன ஆகுது? ஜம்ப் ஆகி நம்ம கிட்ட வருது பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க டிக்ளேர் பண்ணும்படியாய் தேவ ஆவியானவர் உங்களை ப்ரெஷர் பண்றாரு. ஸோ இந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. பாருங்க, இந்த ஐஸ்வர்யமும் கனமும் யாருக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. எப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து சேரும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் அப்படின்னு சொல்லிட்டா அதுல எவரையும் தான். அதுல ஜாதி கிடையாது, அதுல படிப்பு கிடையாது, அதுல வந்து
இனம் கிடையாது, அதில் நிறம் கிடையாது, அதில் உயரம் கிடையாது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர்களை பலப்படுத்தி என்ன பண்ணி சகாயம் பண்ணி அவர்களை ஐஸ்வர்யமும் கனமும் உடையவர்களா மாத்துறது தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தமா இருக்குது, திட்டமா இருக்குது. இதுதான் 1 நாளாகமத்தில் சொல்லியிருக்குது. ஏன்னா இதெல்லாம் எழுதுனது யாரு? இந்த 1 நாளாகமோ 2 நாளாகமெல்லாம் ராஜாக்களை பற்றியதான வரலாற்று பதிவுகள் பாருங்க. இதுல எல்லா டைப்ல இருக்கிற ராஜாவும் இருக்கிறான். அடிக்கடி சோர்ந்து போற ராஜாவும் இருக்கிறான், அடிக்கடி பாகால சேவிக்கிற ராஜாவும் இருக்கிறான், அடிக்கடி தேவனை விட்டு தூர போன ராஜாவும் இருக்கிறான். ஆனா யாவருக்கும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அருளுகிறது தேவன். ஏமேன், ஹல்லேலூயா, ஏமேன். நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் பரவாயில்ல, அடிக்கடி சோர்ந்து போற ஆள் தான்பா, அடிக்கடி எனக்கு விசுவாசமே இல்லாம போயிருது, அடிக்கடி நான் பலனட்டு போறேன், காரியங்களை சுத்தி பார்க்கும் பொழுது எனக்கு சோர்வு வருது, பலவீனம் அடைகிறேன், விசுவாசிக்கவே முடியல, இப்படிப்பட்ட கேட்டகரி தானா அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருக்கலாம். அல்லது என்னால விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ண முடியுது, என்னால பலப்பட முடியுது, எனக்கு நானே நான் பேசி திடப்படுத்திக்கிட என்னால முடியுது, ஓரளவுக்கு ஓகே தான் அப்படிங்கிற கேட்டகரியாகவும் இருக்கலாம். நல்ல திறம்பட விசுவாசத்துல தேறின நபர்களாகவும் நீங்க இருக்கலாம். பாருங்க, நான் சொல்றேன், யாவருக்கும் எந்த கேட்டகரியில இருந்தாலும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும். ஆமென். நீங்க அகதியா கூட இருக்கலாம், பல நாடுகள்ல போய் தஞ்சம் புகுந்த ஆட்களா கூட நீங்க இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், பொழப்புக்காக சில வேலையை நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். சொந்த ஊரை விட்டு எங்கேயோ போய் உங்களுடைய வேலையை நீங்க செய்து கொண்டிருக்கிற ஆளா இருக்கலாம். கர்த்தருடைய தீர்க்கதரிசியா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவராலே ஆகும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு மனுஷனை தேவன் பைபிள்ல இன்ட்ரோடக்ஷன் பண்ணும் பொழுது இப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்ணுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவன் தாய் கூட அவனை அப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்ணலை. இந்த உலகத்துல அவனை பெற்ற தாய் கூட அவனை அந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யும் பொழுது, உங்களுக்கு தெரியும், பழைய உடன்படிக்கையில பேர் வைக்கும் போதெல்லாம் பக்காவா பேர் வைப்பாங்க. புதிய உடன்படிக்கையிலையும் அப்படிதான். பழைய உடன்படிக்கையில அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான பேரை வைப்பாங்க. லேயெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பேர் வைக்கிறா, என் புருஷன் இனிமே என்னைய கவனிச்சுக்கிடுவாரு, இனிமே என்னை லவ் பண்ண ஆரம்பிப்பாரு அப்படின்னு பேர் வைக்கிறா. ஒவ்வொரு பேருக்கு பின்பதாகவும் ஒவ்வொரு அர்த்தத்தோட என்ன செய்யறாங்க, பேர் வைக்கிறாங்க பாருங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு அவன் தாய் ஒரு பேர் வைக்கிறா, அவ பேர் வைக்கிறதுக்கு முன்பதாகவே வரலாற்று பதிவு, அதாவது தேவன் அவனுக்கென்று ஒரு பேரை பொருத்தி இந்த உலகத்துல அவனை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. தாய் ஒரு பிள்ளையை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும் கர்த்தர் ஒரு பிள்ளையை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது பாருங்க. இதை வாசிக்கும் போது உங்களுக்கே புரியும். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். கோஸ் என்பவன் அனூபையும் சோபேபாகையும் ஆருமின் குமாரனாகிய அகர்களின் வம்சங்களையும் பெற்றான். 9வது வசனம் பாருங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இது தேவன் கொடுக்கிற இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. இப்போ அவன் தாய் அவனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாரு. எப்படி? அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். உங்க பெற்ற தாய் என்ன பேர் வச்சிருக்கிறாங்க இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். எல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். நீங்க சில மனிதர்கள் உங்களுக்கு பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்லி நீங்க கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. சில மனிதர்கள் உங்களை பத்தி சொல்லிட்டாங்க, அல்லது சில சூழ்நிலைகள் உங்களை பார்த்து ஒரு பேர் வச்சுட்டு இது தேராது, இது ஒப்பேராது, இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு, உங்க மனைவி உங்களுக்கு ஒரு பேர் வச்சுட்டு, உங்க பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பேர் வச்சுட்டு, உங்க குடும்பத்தார் உங்களுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆனா தேவன் இந்த மாதத்துல இந்த உலகத்துக்கு உங்களை அறிமுகப்படுத்த போறார். அது யாபேசை எப்படி இந்த 1 நாளாகமம் அறிமுகப்படுத்துதோ அப்படிப்பட்ட ஒரு அறிமுகமா அது இருக்க போகுது. ஆமென், ஹல்லேலூயா. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இதில் பார்த்து கொண்டிருக்கிற, இதில் கூகுள் மீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், இதுதான் உங்களை குறித்ததான ஒரு அறிமுகமாய் இந்த உலகத்தில் இருக்க போது. உங்கள் சகோதரரை பார்க்கிலும், உங்கள் ஊராரை பார்க்கிலும், நீங்கள் இருக்கிற இடத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய மனிதர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவர்களாய் நீங்கள் இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. Just receive it. Just receive it. யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உங்களுக்கு என்னென்ன பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. கடனாளின்னு பேர் இருக்கலாம், கடனாளின்னு பேர் இருக்கலாம், இவன் செஞ்சா வாய்க்காதுங்கிற பேர் இருக்கலாம், இவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டா விளங்காதுங்கிற பேர் இருக்கலாம், உங்கள் முகத்தில் மனிதர்கள் முழிக்கிறதுக்கே யோசனையாக இருக்கலாம். நான் உங்களுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இந்த பேரை வைக்கிறேன். சகல சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவர். ஹல்லேலூயா. சகல இஸ்ரவேலை பார்க்கிலும் நீங்கள் கனம் பெற்றவர்கள். சகல யூதர்களை பார்க்கிலும் நீங்கள் கனம் பெற்றவர்கள். உங்கள் ஊர்ல இருக்கிற பெரிய ஆட்களை விட நீங்கள் கனம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்குற அறிமுகமா இருக்குது. தேவன் உங்களை அட்ரஸ் பண்ணும்போது, நிறைய விழாக்கள்ல அட்ரஸ் பண்ணுவாங்க இல்லையா, நிறைய விழாக்கள்ல அட்ரஸ் பண்ணும் பொழுது எப்படி அட்ரஸ் பண்றாங்க பாருங்க. முன்னாள் அமைச்சர், முன்னாள் இவர், மாண்புமிகு, இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி தேவன் உங்களை இன்ட்ரோ பண்ணும் பொழுது இந்த கணம் உங்களோட சேர்ந்து டிராவல் ஆக போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மா கணம் பொருந்திய, எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேரை போட்டு, மா கணம் பொருந்திய ஜவகர். ஏன் ஹல்லேலூயா. மா கணம் பொருந்திய ஜவகர். ஹல்லேலூயா. கணம் பொருந்திய ஜவகர். இதுதான் உங்களுடைய பேரா இருக்க போகுது. இதுதான் உங்களுடைய பேரா இருக்க போகுது. கணம் பொருந்திய சகல சகோதரர்களை பார்க்கணும் கணம் பெற்றவனாய் இருந்தான். எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. வா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அறிமுகம் தான் இனி உங்களுக்கு உண்டாக போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்றீங்களா? பழைய உடன்படிக்கையில இந்த கணமும் இந்த ஐஸ்வர்யமும் இணைபிரியா ஒரு நண்பர்களா டிராவல் ஆகிட்டே வருது பாருங்க. தேவன் யாரெல்லாம் பிளஸ் பண்றாரோ அவங்க எல்லாத்துக்கும் பின்பதாகவும் இந்த வார்த்தைகள் ஒட்டிய கூடயே வந்துகிட்டு இருக்குது பாருங்க. 2 நாளாகமும் 17வது அதிகாரம். யோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜாவை தேவன் என்ன பண்றாரு, பிளஸ் பண்றாரு. பிளஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்கு அப்படிங்கிறத அங்க சொல்லுது பாருங்க. 2 நாளாகமும் 17:5 வசனம் பாருங்க. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவை தேவன் கனம் பண்ணுவார், ஆசீர்வதிக்கும் பொழுது அதோட பை ப்ராடக்டா என்ன வருது? ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் வருகிறது. ஹல்லேலூயா. how many of you blessed? எத்தனை பேர் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வு உங்களுக்கு இருக்குது? தேவன் சிலுவையில உங்களுடைய சாபத்தை ஏற்று சுமந்து தீர்த்ததுனால இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் உங்களுடைய அடையாளம் என்ன? ஐஸ்வர்யமும் கனமும் பை ப்ராடக்டா உங்களோட டிராவல் ஆகி வர்றது உங்களுடைய அடையாளமா இருக்குது. I mean, just receive it in the name of Jesus. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆகையால் ஐஸ்வர்யமும் கனமும் எனக்கு மிகுதியா இருக்கிறது. இன்னொரு ராஜாவை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னும் நான் ஏன் இதை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது ஐஸ்வர்யமும் கனமும் அவனுடைய அட்ரஸா இருக்குது, அவனுடைய அறிமுக வார்த்தைகளா இருக்குது. ஐஸ்வர்யமும் கனமும் பை ப்ராடக்டா தேவன் வைத்திருக்கிறார். இந்த உணர்வு எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் பாருங்க. அதனால தான் இதை நான் திரும்ப திரும்ப டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டிகிட்டே இருக்கிறேன். முடிவில் கனப்படுத்துறதுனா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கனம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது இன்னும் வியந்து பார்க்கக்கூடியதாக ஒரு விஷயமா இருக்கும். ஏமே 2 நாளாகவும் 32வது அதிகாரம். ஸோ அங்கே ஒரு ராஜா இருக்கிறான். இப்போ நான் காட்டின ராஜாக்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பக்கா பெர்ஃபெக்டான ராஜாலாம் இல்லை, சரியா? ஒரு தாவீது போலையோ, தாவீதே விழுந்து போன ஆள் தான். ஸோ பழைய உடன்படிக்கையிலையும் சரி புதிய உடன்படிக்கையிலையும் சரி பக்கா பெர்ஃபெக்டான ஒரு ஆள், பெர்ஃபெக்டான ஒரு நபரை தேவன் ஐஸ்வர்யத்தினாலும் கனத்தினாலும் நிரப்புனாருங்கிறதுக்காக இதை எழுதி வைக்கல. இவங்கெல்லாம் பயங்கர சேட்டை பிடிச்ச ஆட்கள். அப்பப்போ என்ன பண்றாங்க, மேட்டுமையின் எண்ணங்களினால தேவனையே மட்டுப்படுத்துற ஆட்கள் பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க எடுத்து காட்டுது. இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. சூப்பரான ஆட்கள் தேவன் ஐஸ்வர்யத்தினாலும் கனத்தினாலும் நிரப்பினார் அப்படின்னு சொன்னா இங்க நம்ம நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க. எல்லாம் நம்மள மாதிரியான இருதயம் உள்ள ஆட்கள் அப்படிங்க போய் தான் இதை வாசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே உண்டாகுது. 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 27 பாரு. 24ல இருந்து நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவா இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவனுக்கு
வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். 15 வருஷத்தை வாழ்நாளில் அவர் கூட்டி கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாய் சொல்லப்பட்ட அந்த ப்ராஃபஸி என்ன பண்ணப்பட்டது? ரிட்டன் ஆகப்பட்டு மீண்டும் அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு நடவாமல் மனமேட்டுமே ஆனான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டுமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடினால் எல்லா சேட்டை பிடிச்சி என்ன பண்ணுது? திரும்ப தேவனுக்கு நேராக திரும்பின ஆட்கள் தான். ரொம்ப பெர்ஃபெக்டான ஆட்கள்லாம் கிடையாது பாருங்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு தேவன் செய்த காரியத்தை நீங்க பார்க்கணும். கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களில் அவன் மேல் வரவில்லை. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாய் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான கனமும் ஐஸ்வர்யமும் உண்டாகி இருந்தது. கம் ஆன், receive it in the name of Jesus. ஹalleluya. உங்களுடைய ஒபீடியன்ஸ்னால, உங்களுடைய நல்ல நடத்தையினால தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை. இந்த ஆசீர்வாதத்திற்கான அடையாளமும் அது நிமித்தமாய் வரப்போறது இல்லை. இதை முதல்ல ரிசீவ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி கையாளணுங்கிற விதத்தை தேவன் நம்மளுக்கு திரும்ப சொல்லி தருவார். ஆமென், ஹalleluya. ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. மிகுதியான, இதெல்லாம் சொல்றதுக்கு விட்டுறக்கூடாது பாருங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இதை பேசிட்டு இருக்கேன். ஐஸ்வர்யமும் கனமும், மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அதற்கான அடையாளம் என்ன? இப்ப ஆசீர்வாதத்திற்கான அடையாளம் நான் என்ன சொன்னேன்? ஐஸ்வர்யமும் கனமும் தான் ஆசீர்வாதத்திற்கான அடையாளமா இருக்கு. கர்த்தர் ஒருத்தனை திடப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒருத்தன் மீது கரிசனையா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை பிளஸ் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதற்கான அடையாளம் என்ன? ஐஸ்வர்யமும் கனமும் அவனிடத்துல வருகிறது. ஒரு அட்ரஸ், அவனை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் பொழுதே ஐஸ்வர்யமும் கனமும் அப்படின்றதான் இன்ட்ரோடக்ஷனே கொடுக்குது. இப்ப ஐஸ்வர்யமும் கனமும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? அந்த வசனத்தை வாசிப்போம். வெள்ளியும் பொன்னும் ரத்னங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆவரணங்களும் வைக்கும்படியான பொக்கிசை சாலைகளும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும், இதெல்லாம் தான் ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கும் பொழுது அதற்கான அடையாளமா இருக்குது. ஆசீர்வாதத்திற்கான அடையாளம் என்ன? ஐஸ்வர்யத்தோடும் கனத்தோடும் இருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? எல்லா திரட்சியான திராட்சரசமும் எண்ணெயும் தங்கமும் வெள்ளியும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளும். ஹalleluya. ஒரு மனுஷன் ஐஸ்வர்யத்தோடும் கனத்தோடும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அடையாளம் என்னன்னா, வீட்டில் அவனுக்கு லாக்கர் இருக்கணும். அந்த லாக்கர்ல வினோதமான ஆபரணங்கள் இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? கொஞ்சம் ஓவரா தான் இருக்கோ? ஓவரா தான் இருக்கும். தேவன் கனப்படுத்திட்டா அப்படிதான் ஃபீல் ஆகும் பாருங்க. ஏன்னா இங்க சொல்லி இருக்குது, எசேக்கியா ராஜா மனமேட்டின்மையா இருந்தான். அதுல இருந்து திரும்பி நிற்கும் பொழுது என்ன வருது? ஐஸ்வர்யமும் கனமும் அவனை நோக்கி வருதான். கடைசியில் பார்த்தா லாக்கரா ஓபன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான். பொக்கிஷ சாலைகளை ஓபன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான் பாருங்க. ஹalleluya, ஹalleluya. I declare it. இந்த மந்த் சில லாக்கர் நீங்க வாங்க போறீங்க. ஆமென். ஓகே, இப்போ என்ன சொன்னேன் நானு? இந்த மந்த் லாக்கர் ஓபன் பண்ண போறீங்க. ஆமென், ஹalleluya. ஓகே, இப்போ நான் கனப்படுத்துறதுனா என்ன அப்படிங்கிறத சொல்ல போறேன். இத்தனை பேர் ஈகரா இருக்கிறீங்க. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னது என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் மெயினான விஷயம் என்னது? ஐஸ்வர்யமும் கனமும் ஒரு அடையாளமா அதை தேவன் வைக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் வருது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பொக்கிஷ சாலைகள் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏமே, இதை தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருக்கிறேன். எப்படிப்பட்ட ராஜாக்களை தேவன் ஐஸ்வர்யத்தோடையும் கனத்தோடையும் வைக்கிறாரு. ஐஸ்வர்யம்னு வர்றதுன்னா கனமும் சேர்ந்தே வருது. அது ஒரு பை ப்ராடக்ட். ஆசீர்வாதத்திற்குள்ள ஐஸ்வர்யமும் கனமும் இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் திரும்ப திரும்ப அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கனப்படுத்துறதுனா என்ன? கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறா அப்படின்னு சொன்னால் அதற்கான அர்த்தம் என்ன? என்னாகமும் 22:17. பீலையாம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியை என்ன பண்ணுறான்? ஒரு ராஜா ஸ்பிரிச்சுவலாக அட்டாக் பண்ணலாம். இஸ்ரவேல் கனத்தை ஸ்பிரிச்சுவலாக அட்டாக் பண்ணலாம். இதுகள் ஒரு திரளா ஒரு வெட்டுக்கிளி மாதிரி உள்ள என்ன பண்ணுது? எல்லா ராஜ்யத்தையும் அடிச்சு நவட்டி
தூக்கி ஓடிக்கிட்டு இருக்குது, எரிகோவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், பாலாக்குங்கிற ராஜா என்ன பண்ணுறான், பீலையாம்கிட்ட போய் இந்த ஜனத்தை வந்து நீ சபிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பீலையாம் வந்து இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசி கிடையாது, எலிசா மாதிரி. இவன் வந்து இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசி கிடையாது. இவன் வந்து எப்படின்னா குறி சொல்கிற ஆள் மாதிரி. ஆனால் கர்த்தரை பற்றி இவனுக்கு நல்லா தெரியுது பாருங்க. இந்த பீலையாமுக்கு இது கர்த்தருடைய ஜனம், இது வந்து கர்த்தருடைய கைடன்ஸ் இல்லாமல் நம்ம வாயை விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கான். ஆனாலும் இந்த ராஜா என்ன பண்ணுறான், இவனை கன்வின்ஸ் பண்ணுறான். கன்வின்ஸ் பண்ணுற மெத்தடில் கணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பாருங்க. அதை தான் நான் இப்போ எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னாகும் 22:17, உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்லுவதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள். உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்றது தான் நான் உன்னை கனப்படுத்துகிறேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பாருங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? இன்னொரு தடவை நான் சொல்றேன். நான் உன்னை கனப்படுத்துறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் உங்கள்கிட்ட வந்து சொன்னா என்ன அர்த்தம்னா, நீ சொல்றதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து பீலையாம்கிட்ட என்ன சொல்கிறான் பாலாக்கு, நான் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்லுவதையெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறான். அப்போ ஒரு மனுஷனை கனப்படுத்துறான் அப்படின்னு சொன்னால் அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் இவன் செஞ்சா என்ன அர்த்தம்? அவனை இவன் கனப்படுத்துறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை கனப்படுத்துவேன் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு அர்த்தம். ஏமே ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறேன், இந்த மந்த்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் செய்வார். ஏமே ஹல்லேலூயா. இன்னிலிருந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அது ஃபிசிக்ஸுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம், புவியியலுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயமா கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் செய்யறத நீங்க கண்ணார பார்க்க போறீங்க, நீங்க அனுபவிக்க போறீங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நான் அவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் ஒரு மனுஷனை கனப்படுத்தும் பொழுது என்ன நடக்குது? அவர் சொல்லுகிறதெல்லாம் செய்யப்படுது. நடந்திருக்கா? சும்மா அடிச்சு விடுறீ போய். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம்லாம் எப்படி போய் நடக்கும்? புவியியலுக்கு அப்பாற்பட்ட காரியம்லாம் எப்படி போய் நடக்கும்? நினைச்சதுக்கு மாறால நினைச்சது நடந்தாலே பெரிய விஷயம், அதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு எப்படியா நடக்கும்? நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. யோசுவாவின் புத்தகம். சும்மாலாம் அடிச்சு விடுறது கிடையாதுங்க. ஆதாரம் இல்லாம நான் எதுவும் பேசுறது இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஆதாரம் இல்லாம நான் பொய் சொல்லுவேனா? தெரியுமே, நீ ஆதாரத்தை வச்சுட்டு தானே பொய் சொல்லுவேன். இங்க நான் பொய் சொல்லலை, சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். மெய்யான விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க. யோசுவா ஒரு யுத்தத்துக்கு போறான், கிபியோனியர்களுக்கான ஒரு யுத்தம். இந்த கிபியோனியர்கள் யாருன்னா உங்களுக்கு தெரியும், பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு அது தெரியும். யோசுவா புத்தகத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த கிபியோனியர்கள் யாருன்னா பொய்யா நடிச்சு என்ன பண்றாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, போற வழியில இவனெல்லாம் விட்டு வைக்கிறாத, போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க, உள்ளூர்காரங்க வெளியூர்ல இருந்து நாங்கள் வரோம், ஸோ உங்களோட உடன்படிக்கை பண்ணணும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கிபியோனியர்கள் நைஸாக ஒரு ஆக்டை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, யோசுவாவோட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த பக்கியெல்லாம் உள்ளூர்காரனுங்க வேஷம் மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, வந்து உடன்படிக்கை பண்ணிட்டாங்களே, இப்போ என்ன செய்ய அப்படின்னு உடனே சரி கொல்ல மாட்டோங்கிறது உடன்படிக்கை பண்ணியாச்சு, இனிமேல் அதை நம்ம மீறக்கூடாது, முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே வந்து ஹெல்ப்புக்கு நீங்கள் நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேலையை போட்டு கையில் கொடுத்துட்டான். கொடுத்து கொஞ்ச நாளில் என்ன ஆகுது, இந்த கிபியோனியர்களுக்கு விரோதமாக 4 ராஜாக்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, யுத்தத்துக்கு வராங்க. இந்த யுத்தம் வரும்பொழுது உடன்படிக்கையை மனதில் கொண்டு என்ன பண்ணுறான், இந்த கிபியோனியர்கள் வந்து யோசுவாட்ட வந்து இதுமாரி ராஜாக்கள்லாம் சண்டைக்கு வராங்கப்பா, நீ வந்து எனக்காக யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஓகே, உடன்படிக்கை அப்படி தான் பண்ணியிருக்கிறோம், உனக்கு ஒன்றுனா நான் வருவேன் அப்படின்னு தான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், வா அப்படின்னு சொல்லி யோசுவா என்ன பண்றான், இந்த கிபியோனியர்களுக்காக யுத்தம் பண்ண போற நேரம் பாருங்க என்ன நடக்குது. கர்த்தரும் என்ன பண்றாரு, இந்த யுத்தத்துல இறங்கி யோசுவாக்காக இந்த உடன்படிக்கை, இந்த பொய்யா பண்ண உடன்படிக்கைக்காக கர்த்தரே களத்துல இறங்கி சில வேலைகளை செய்யறாரு பாருங்க.
யோசுவா 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாய் மணிகடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசகா மட்டும் மக்கத்தா மட்டும் உரிய அடித்தார்கள். அவர்கள் பெத்ரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசகா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். இதுவும் சிலருக்கான ப்ராபசியா நான் சொல்றேன். நீங்க இதுவரைக்கும் கர்த்தர் உண்டு பண்ணின ஞானம், கர்த்தர் உண்டு பண்ணின பலம், கர்த்தர் உண்டு பண்ணின சில காரியங்களை வைத்து இந்த உலகத்துல ஏதோ சாதிக்கலாம்னு நினைச்சு முக்கி முணங்கிட்டு இருக்கிற விஷயத்துல வேதம் சொல்லுது, கர்த்தர் அனுப்பின கல்மலையினால் செத்தவர்கள் அதிகம். ஏமே, இனி கர்த்தரே உங்களுக்காக சில காரியங்களை இறங்கி செய்து, ஆமா இது நீங்க செஞ்சதா கர்த்தர் செஞ்சதான்னு தெரியாத அளவிற்கு ஒரு பெரிய விஷயத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். கர்த்தர் அனுப்பின கல்மலையினால் செத்தவர்கள் அதிகம். Amen. Just receive it in the name of Jesus. Amen. கர்த்தர் கொடுத்த கிருபை தான், கர்த்தர் கொடுத்த ஞானம் தான், கர்த்தர் கொடுத்த பலம் தான். இதனால நீங்க சில காரியங்களை செய்துகிட்டு இருந்திருக்கிறீங்க. அதுல முழு வெற்றியை பார்க்காத உங்களுக்கு நான் சொல்றேன், பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிறோம், கல்மலையினால் செத்தவர்கள் அதிகம். இனி கர்த்தரே செய்தார், எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லும்படியான நாட்களுக்குள்ள தேவன் உங்களை நடத்தி கொண்டு போக போறார். ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது? அடுத்து யுத்தம் இன்னும் கம்ப்ளீட்டா முடியல, நடந்துகிட்டு இருக்குது. இப்போ யோசுவா என்ன பண்றாரு? கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்திருக்க அந்நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி. பிரேயர் கிடையாது, ஜஸ்ட் டாக்கு. ஜஸ்ட் டாக்கு. கர்த்தரை நோக்கி பேசி. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி பேசி. எத்தனை பேர் இப்படி பிரேயர் பண்றீங்க? இனி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாதீங்க, கர்த்தரை நோக்கி பேசுங்க. கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். தரித்து நில்லுங்கள் என்றான். இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. சம்திங் சூரியனையும் பார்த்து நில்லு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா யுத்தம் பகலில் தான் நடக்கணும், இரவு நடக்கக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் யுத்தம் முடிவுக்கு மறுநாள் காலையில் சூரியன் உதிக்கும் போது தான் மறுபடியும் சண்டைக்கு கிளம்பணும். ஆனால் யோசுவாவுக்கு அதில் திருப்தி இல்லை. இன்னையோட முடியணும். ஏமே, எல்லாரும் சொல்லுங்க, இன்னையோட முடியணும். நீங்கள் கனவீனப்பட்ட நாட்களும், நீங்கள் தரித்திரத்தில் இருந்த நாட்களும், நீங்கள் கடனில் இருந்த நாட்களும், நீங்கள் நோயில் இருந்த நாட்களும் இன்னையோட முடியணும். ஏமே, கர்த்தரோட பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கடைசி 5 minutes நம்ம கர்த்தரோட பேச போறோம். கடைசி 5 minutes கர்த்தரோட நம்ம பேச போறோம். விண்ணப்பம்லாம் பண்ண போறது இல்லை, சம் டிக்ளரேஷனை பண்ண போறோம். ஏமே, ரெடியா இருந்துக்கோங்க. இப்போதுல இருந்தே இப்படி டங்ஸ் பேசிக்கிட்டே இதை கேட்டுக்கிட்டு இருங்க. இப்ப என்ன நடக்குது? அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்து சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரியாமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்பதான் யோசுவாவை தேவன் எப்படி கனப்படுத்தினானுங்கிற வார்த்தைக்குள்ளேயே நான் வரப்போறேன். 14வது வசனம் பாருங்க. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஏமேன். ஒரு மனுஷனுடைய சொல், நீ சொல்றதை நான் கேட்கிறேன், நீ சொல்லுவதையெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு மனுஷனை கனப்படுத்துறது. பாருங்க, இந்த யோசுவாவை தேவன் கனப்படுத்துறார். அதுவும் எதற்காக? தப்பா பண்ணின ஒரு உடன்படிக்கைக்கா. ரைட்டா பண்ண உடன்படிக்கை கிடையாது, ராங்கா பண்ண ஒரு உடன்படிக்கைக்கே தேவன் கனப்படுத்துகிறவரா இருக்காருன்னா, நான் சொல்றேன், உங்களுக்காக உண்மையான உடன்படிக்கை பண்ணி ரத்தம் சிந்தி சிலுவையில நீ சொல்லுவதெல்லாம் செய்வேங்கிறதுக்காக தான்டா இவ்வளவு பாடையை நான் அனுபவிக்கிறேன்னு ஒருத்தர் உங்களை கனப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப எப்படி சொல்றதெல்லாம் செய்யாம இருப்பார்? ஏமே, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சரியாக போகுது. ஏமே, இயற்கையா இது பாசிபிளே இல்லைங்க. சூரியன் சந்திரன்லாம் நிக்கிற மாதிரிங்க அந்த மாதிரியான விஷயங்கள். நீ என்ன சொன்னால் அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ சொல்லுவதையெல்லாம் நான் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்பும் போது இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன். அது உங்களுடைய குடும்ப விஷயமா இருக்கலாம், பாருங்க, மாற்றவே முடியாத ஒரு காரியமா இருக்கலாம். இன்றைக்கு டோட்டலா அது சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா இந்த கனம் இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது.
இனி கனம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இனி கனப்படுத்தப்படுவீர்கள். இனி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். தட் மீன்ஸ் நீங்கள் சொல்லுவதெல்லாம் கர்த்தர் செய்யும்படியாய் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி பிரேயர் கிடையாது, இனி பேச்சு தான். ஒரு அளவுக்கு மேல வீச்சு தாங்கிற மாதிரி, ஒரு அளவுக்கு மேல இனி நம்மகிட்ட வீச்சு தான்டா அப்படிங்கிற மாதிரி, இனி பேச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இனி ஒரே வீச்சு தான். ஏன்னா நீங்கள் சொல்லுவதையெல்லாம் செய்வேன்னு அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எது கனப்படுத்துறது? சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு பேர் தான் கனம். இன்னைக்கு நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. I decree in the name of Jesus. நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கன திரட்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கணத்துல இன்னொரு வெரைட்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கண்டினியூஸா கொண்டு போயிட்டே இருக்கிறேன். இப்போ கணத்துல இன்னொரு விஷயத்தை காட்டப்போறேன். எஸ்தர் புத்தகம் 6வது அதிகாரம். உங்களுக்கு தெரியும், மொர்தெகாய் என்ன பண்றாரு? ஒரு அரண்மனை காவலாளியா அங்க இருக்கிறாரு, ஒரு செக்யூரிட்டியா அங்க இருக்கிறாரு. தினந்தோறும் போக்கும் வரத்துமாய் இருக்கிற ஒரு நபர், ஒரு யூதன். இப்போ அவருக்கு விரோதமாக என்ன பண்ணுது? ஆமான்கிற ஒருத்தன் எழும்பி ஊண்டில்லன்னு பண்ணலான்ட்டு ரெடியாக இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்குது பாருங்க. மொர்தெகாய் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ராஜாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன ஹெல்ப்பு? 2 பேர் அரண்மனையில் பேசிக்கிறாங்க. ராஜாவை போட்டு தள்ளுறதுக்கு, ஆகாஸ்வேர் ராஜாவை போட்டு தள்ளுறதுக்கு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை ராஜாவுக்கு அரண்மனைக்கு தெரியப்படுத்தி அந்த பிளானை குலைச்சி விட்டுறாரு. இப்போ இது என்ன பண்ணியிருக்குது? ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு நாள் ராத்திரி என்ன நடக்குது? ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராமல் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த புக்கை எடுத்து வாசிங்க, கொண்டு வாங்க வாசிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சம்பவம் வாசிக்கப்படுது. இந்த சம்பவம் வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது 6:3 பாருங்க. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? எல்லாம் சொல்லுங்க, கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? உங்களை பார்த்து நீங்க அந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. கனமும் மேன்மையும் உனக்கு செய்யப்பட்டதா? கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? நான் உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறேன். கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? செய்யப்படவில்லை என்பது உங்களுடைய ஆன்சராக இருந்ததுன்னா, இன்னைக்கு மொர்தெகாய்க்கு நடந்த விஷயத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் லிட்ரலாக செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவனும் சொல்லியிருக்கிறான், ஒன்றும் செய்யப்படலை. பாருங்க, இப்போ ஆமான் என்ன செய்யறான்? தூக்கு மரத்தில் மொர்தெகாயை தூக்கு போடணும்னு சொல்லி ராஜாட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறான். முத்தத்தில் நிற்கிறான். அப்போ ராஜா கேட்குறாரு, யார் வாசலில் நிற்கிறது அப்படின்னு. ராஜாவின் ஊழியக்காரர், 5வது வசனம் பாருங்க. ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றார். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்றார். கணத்திற்கு நீ ஒரு டெபினிஷன் கொடுப்பா அப்படின்னு விரோதி வாயில இருந்தே வார்த்தைய புட்டுங்கிறான் பாரு ஆண்டவர். கனப்படுத்துறதுனா என்ன? நீ ஒரு டெபினிஷன் கொடு. இப்ப ஜவஹர் சில டெபினிஷனை கொடுத்துட்டாப்ல பைபிள்ல இருந்து. கனப்படுத்துறதுனா சொல்றத கேட்கறது, கனப்படுத்துறதுனா பொக்கிஷ சாலையை திறந்து வைக்கிறது, ஐஸ்வர்யமும் பை ப்ராடக்டா வர்றது அப்படின்னு சொல்லி ஜவஹர் ஒரு டெபினிஷனை கொடுத்துட்டாரு. இப்போ ஆமானே நீ ஒரு டெபினிஷனை கொடு, கனப்படுத்துறதுனா என்ன நீ சொல்லுப்பா அப்படிங்கிறார். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், சில கனப்படுத்தலுக்கான சாய்ஸும் உங்களுடையதா இருக்குது. கனம் அப்படின்னு போட்டு அதற்கு கீழே நீங்க என்னெல்லாம் எழுதுறீங்களோ அதெல்லாம் சாங்ஷன் ஆக போகுது. ஏமே எந்த விதத்துல நீங்க கனப்படுத்தணும் விரும்புறீங்க? எந்த விதத்துல நீங்க கனப்படுத்தப்படணும்னு நீங்க விரும்புறீங்க? இட்ஸ் யுவர் சாய்ஸ். கனம் அப்படிங்கிறது ஒரு பிளாங்க் செக்கு. ஏமே அதை நீங்க ஃபில் பண்ணலாம். இத்தனை பேருக்கு மத்தியில் நான் உயர்த்தப்படணும், இவ்வளவு அமௌண்ட் எனக்கு வேணும், இவ்வளவு காரியங்களை நான் செய்யணும், இதெல்லாம் தான் நான் கனமாக ஃபீல் பண்ணுறேன், இதெல்லாம் நான் ஒரு மரியாதைக்குரிய நபராக நான் ஃபீல் பண்ணுறேன். சில மனைவிகள் சொல்லுவாங்கல்ல, இப்படியெல்லாம் நீ பண்ணாதான் நீ என்னை அன்பு கூறுகிறாய் என்பதை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. அதே இடத்த தான் ஆண்டவர் கனத்திற்கும் கொடுத்துருக்கிறார். நீ மதிக்கப்படணும்னு நினைச்சேன்னா என்னெல்லாம் நடக்கணும்னு நீ நினைக்கிற, என்னெல்லாம் நீ நடக்கணும்னு நினைக்கிற, உன் ஊழியம் எப்படி ஆகணும்னு நீ நினைக்கிற, இது இப்படி நடந்ததுன்னா நான் கனத்துக்குரிய ஒரு ஊழியக்காரனா நான் ஃபீல் பண்ணுவேன்.
இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆமான் வாயில இருந்து அந்த வார்த்தையை கொடுங்குறாரு பாருங்க ராஜா. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்ன என்று ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதில் நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்துக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். சொல்ல போனா ராஜாவை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறான். எவ்வளவு தைரியம் பாருங்களேன். சரி, கணத்திற்கான விஷயமே அதுதான் இல்லையா? நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன்னா என்ன அர்த்தம்? என்ன மாதிரியே நீ தான்ப்பா, நான் செய்யறது வேற நீ செய்யறது வேறையா, நீயும் நானும் ஒண்ணு. ஒரு கணம் பொருந்திய ஒரு ஆள் ஒரு மனுஷனை கனப்படுத்தும் பொழுது என்ன சொல்றாரு? நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல வராரு. இப்ப ஆமானும் அதுதான் சொல்றான். ராஜ வஸ்திரம் வேணும், ராஜ முடியை கொண்டு வந்து வைக்கணும், ராஜா ஏறுகிற குதிரையில ஏறணும். 9வது வசனம் பாருங்க. அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். நீ சீக்கிரமா போய் என்ன செய்ய, மொர்தெகாய்க்கு இதெல்லாத்தையும் செய்ய அப்படின்னு சொல்லிடுறான். ஆமன் வேற வழி இல்லாம என்ன பண்றான், அவனையே குதிரையை ஓட்டிட்டு போய் மொர்தெகாயை அலங்கரிச்சு கூட்டு போய், யாரு கொலை பண்ணணும்னு நினைச்சவன், இவனை வாழ்க்கையில மண்ணெல்லி போட்டணும்னு நினைச்சவன என்ன பண்றாரு ஆண்டவர், எவன் உங்களை கனவீனப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அவனை வச்சே தேவன் உங்களை கனப்படுத்துவாருங்கிறது தாங்க வாக்கு தத்துவம். இதுக்கு மேல தீர்க்க தரிசனத்தை நீங்க எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாதீங்க, கிளம்பி போயிடலாம். ஏமே இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எவன் உங்களை கனவீனப்படுத்தணும்னு நினைக்கிறானோ, எவன் நீங்க போற இடத்துலலாம் உங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறானோ அவனை வச்சே தேவன் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ப முடியலையா? அதுதான் சுவிசேஷம். இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்குதா? நான் சொல்றேன், அப்ப நிச்சயமா இது கர்த்தரால் ஆகும். உங்களால நம்ப முடியலையா? அப்போ 100% இது கர்த்தரால் ஆகும். எனக்கு பேசிட்டு இருக்கும்போது நிறத்தின் அடிப்படையில சிலர் கனவீனம் அடைந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. வெள்ளத்தோடு வச்சவனே உங்களை கனப்படுத்த போறான். ஆமென். சப்ப மூக்கனே உங்களை கனப்படுத்த போறான். இட் வில் ஹேப்பன். நீங்க பாருங்க, இந்த மந்த் இது பெரிய சாட்சியா வெடிச்சு செதறப்போகுது. ஆமா, பெரிய சாட்சியா வெடிச்சு செதறப்போகுது. சில ஹை பொசிஷனை தேவன் உங்களுக்கு கொடுத்து என் பிள்ளடா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போறாரு. ஆமென். ராஜாவால் கனம் பண்ணப்படுகிற மனுஷன் இவ்விதமா இருப்பான்னு ஒருத்தன் முன்னாடி சொல்லிக்கிட்டே போவான், ஒருத்தன் முன்னாடி சொல்லிக்கிட்டே போவான், ஒருத்தன் முன்னாடி சொல்லிக்கிட்டே போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதே தெரு வழியா தான் மொர்தெகாய் எத்தனையோ முறை டிராவல் ஆகி போயிட்டு இருக்கிறான். அதே வாசல்ல தான் அவன் எத்தனையோ முறை உட்கார்ந்துருக்கிறான். ஆனா என்னைக்குமே நடக்காத ஒரு விஷயம் அன்னைக்கு நடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ நாள் இந்த வேதத்துல நீங்க இதெல்லாம் வாசிச்சிருப்பீங்க. இந்த கணம்ங்கிற வார்த்தையை எத்தனையோ நாள் நீங்க வாசிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இந்த கணம் எப்படி தூக்கி கனமா இறங்குது பாத்தீங்களா? அதுலயே ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. தேவன் உங்களை கனப்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆமென். தேவன் உங்களை கனப்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு. பாருங்க, புதிய உடன்படிக்கையில கூட நிறைய இடத்துல இந்த கணம்ங்கிற வார்த்தை மென்ஷன் ஆகி வருது. அப்போஸ்தலர்கள் எழுப்பி வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சில கணம் பொருந்திய ஸ்திரீகளை ஊழியத்திற்குனே வைத்திருந்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 17:4 பாருங்க. அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கணம் பொருந்திய ஸ்திரீகள். இந்த மாதிரி வார்த்தைலாம் வரும்பொழுது தமக்குன்னு ரிசீவ் பண்ணி வச்சுக்கிடணும் பாருங்க. கணம் பொருந்திய ஸ்திரீகள். இதில் பார்த்து கொண்டிருக்கிற பெண்களை நான் பிளஸ் பண்ணுறேன். சாதாரணமான பெண்கள் அல்ல, நீங்கள் கணம் பொருந்திய ஸ்திரீகள். கணம் பொருந்தியல்னா இவ்வளவு நேரம் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், மறுபடியும் கணமா அப்படின்னா அப்படின்லாம் கேட்டாதீங்க. விடிய விடிய கதை கேட்டு ஈசாக்கு ரெபேக்கா அத்தைங்க கூடாது. கணம் பொருந்திய ஸ்திரீகள். எல்லாரும் சொல்லுங்க, கணம் பொருந்திய ஸ்திரீகள். உங்க மனைவிகளை பார்த்து பிளஸ் பண்ணுங்க, கணம் பொருந்திய ஸ்திரீ. உங்க பெண் பிள்ளைகளை பார்த்து பிளஸ் பண்ணுங்க, கணம் பொருந்திய ஸ்திரீ. ஹல்லேலூயா. மோரபா ஷத்தாக்காம் படரதலபா. ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். கணம் பொருந்திய ஸ்திரீகளா உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஏசாயா 43. இதான் நம்ம ஐஸ்வர்யம் கணத்திற்கான முதல்
ஜனங்களை கொடுக்கறதுக்கான வசனமாக நம்ம எடுத்தோம். இதில் ஒரு வார்த்தை இருந்திருக்கு, நான் கூட அன்னைக்கு கவனிக்கல, மறுபடியும் வாசிக்கும் போது தான் அது புரிஞ்சுது. 43:4 பாருங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். தேவன் உங்களை கனப்படுத்துறதுக்கு வேற ரீசனே கிடையாது, நீ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கப்பா அப்படின்ட்டார், பியூட்டிஃபுல்லாக இருக்கிற அப்படின்ட்டார். ஏமே ஹல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் பார்வைக்கு நான் அருமையானபடியினால் இவ்வளோ நேரம் சொல்லப்பட்ட இந்த கணத்திற்கு நான் பாத்திரவானா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் சொல்லுங்களேன், அவர் பார்வைக்கு நான் அருமையானபடியினால் கனம் பெற்றேன். ஸோ கணத்தோட என்ன வருது இப்போ, நானும் உன்னை சிநேகித்தேன். அவர் கனப்படுத்துறாருன்னா ஐ லவ் யூன்ட்டாருங்க. கணத்தில் வர்றது என்னது, கர்த்தருடைய அன்பு. ஏமே ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உனக்கு ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். கர்த்தர் உங்களை கனப்படுத்துறதுக்கான ரீசன் என்ன? there is no reason because he loves me. ஏமே அவர் என்ன கனப்படுத்துறதுக்கு வேற எந்த முகாந்திரமும் கிடையாது. அவர் பார்வையில் நான் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறேன். ஏமே இந்த ஒரு உணர்வு போதும் பாருங்க, கனமும் மரியாதையும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும், உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏமே ஸோ வேதம் சொல்லுது, என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள் அப்படின்னு இருக்குது. கனவீனம் அடைவார்கள் அப்படின்னு இருக்கு. நான் கனவீனப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லலை, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருது, இதாயிரு. இப்போ கர்த்தரை கனப்படுத்துறதுனா என்ன அப்படின்னா, அவர் சொல்றதெல்லாம் செய்யறது, அதுதான் கர்த்தரை கனப்படுத்துறது, அவரை முதன்மையா வைக்கிறது. வேதம் சொல்லுது எப்படி கனப்படுத்தலாம் அப்படிங்கும்போது, உன் விளைவின் எல்லா முதல் பலனாலையும் கர்த்தரை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லுது பாருங்க. வெரி சிம்பிள். கர்த்தரை கனப்படுத்துறதுனா என்ன, எல்லா விதமான சப்ஸ்டன்ஸ்லையும் முதல் பகுதியை எடுத்து ஆண்டவருக்குன்னு விதைக்கிறது தான் கனப்படுத்துறது. இப்படி கனப்படுத்தும் பொழுது என்ன ஆகுது, அவர்கள் கனம் அடைவார்கள். இப்போ கனம்னா என்ன, அதுதான் நம்முடைய அட்ரஸாகவே இருக்க போகுது. துக்கம்னு யாரும் பேர் வச்சா கூட அவர் என்ன எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு, நீ கனம் பெற்றவன் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுறாரு. கனம் பெற்ற யாபேஸ் அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அட்ரஸே பண்ணுறாரு பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. மோரபா ஷான்சாலா பாடாராது ரிதலபா ஷியாச்சாக்காம் வடரதலபா ஷாச்சாக்காம் வடரதலபு. எல்லாரும் அப்படியே கண்களை உயர்த்தி தேவனுக்கு நேராக நீ பேசுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் என்ன நடக்கணுமோ அதை அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு இது இப்படி நடக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ அவர் உங்களை கனப்படுத்திட்டு இருக்கிறார். ஆமென். இந்த நாளுக்கு ஒத்த நாள் இதற்கு முன்பதாகவும் இருக்க போறதில்லை, இதுக்கு பின்பதாகவும் இருக்க போறதில்லை. அந்த மாதிரியான ஒரு சூப்பர் நேச்சுரல் கணத்தை தேவன் உங்க வாழ்க்கையில பொழிய விரும்புகிறார். ஆமென். மொர்தெகாய்க்கு எப்படி அன்றைக்கு ஒரு நாள்ல ஒரு பெரிய சேஞ்ச் உண்டானதோ, அதே சேஞ்ச், அதே கணம், அதே மாதிரி அதே ஸ்ட்ரீட்ல தான் போறான் வாரான், அது வரைக்கும் இல்லாத கணம் அன்றைக்கு அவன் வாழ்க்கையில உண்டானுச்சு. அவன் வஸ்திரம் மாறிச்சு, அவன் தலையில வச்சிருந்த கிரீடம் மாறிச்சு, அவனுடைய அடையாளம் மாறிச்சு, அவனுடைய அட்ரஸ் மாறிச்சு. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க அட்ரஸ் மாறப்போகுது. ஏமே ஹல்லேலூயா. உங்க வீட்டின் பேர்ல சொல்லப்பட்ட பெயர் மாற்றி அமைக்கப்பட போகுது. உங்க ஆபீஸ் பேர்ல சொல்லப்பட்ட பெயர் மாற்றி அமைக்கப்பட போகுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து பேசின வார்த்தைகள் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட போகுது. கணம் பொருந்திய ஸ்திரீயாய், கணம் பொருந்திய ஒரு புருஷனாய் தேவன் இன்றைக்கிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு கணத்தை துவங்க விரும்புகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மனிதர்களால், தேவனால் மட்டும் இல்ல, மனிதர்களால் நீங்கள் கனப்படுத்தப்பட போறீங்க. ஆமென். கீர்த்தியும் புகழ்ச்சியும் எந்த இடத்துல கனவீனம் அடைந்தீர்களோ அதே இடத்துல தான் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அதே இடத்துல, எல்லாம் சொல்லுங்க, அதே ஊர்ல அதே இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். ஃபீல் இட், ஜஸ்ட் ஃபீல் இட். நான் ஐ எம் பிளஸ்ஸட் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணு. ஐ எம் பிளஸ்ஸட் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணு. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆமென். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே தேங்க்யூ ஃபாதர், வி ரிசீவ் இட். நீர் எங்களை கனப்படுத்துகிறீர், நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென்.
ஸோ தேவனை கனப்படுத்துகிற நேரம் நீங்கள் கனப்படுத்தலாம். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லா விளைவின் முதல் பலனினால் அவரை கனப்படுத்துகிற நேரம். ஸோ அது நடந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மற்றது தன்னால் நடந்துடும். மற்ற ப்ராசஸ் எல்லாம் தன்னால் நடந்துடும். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக ஞான விருத்தி உண்டாகும். கனத்திற்கு தேவையான, கனப்படுத்தலுக்கு தேவையான விஷயங்கள் உங்கள் நாட்களில் அப்படியே தன்னால் நடக்க ஆரம்பிக்கும். முதல் விஷயம் இதுதான், அவரை கனப்படுத்தணும். அவரை கனப்படுத்திட்டா அது ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம மேலே. அவரை கனப்படுத்துறது எப்படி? விளைவின் முதல் பலனினால் அவரை கனப்படுத்தும் பொழுது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கணங்கள் நம்மளை தேடி வருது. கனத்திற்கு தேவையான ஞானம், உங்கள் வார்த்தை அப்படியே மாறும், உங்களுடைய செயல்பாடுகள் அப்படியே மாறும். நீங்கள் செய்கிறதெல்லாம் கனத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் பேசும்பொழுது உங்களை ஹானர் பண்ணணும்னே தோணும். நீங்கள் செய்ததை பார்க்கும் பொழுது எப்படிப்பா மரியாதை கொடுக்காம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏமே ஹல்லேலூயா, ஆட்டோமேட்டிக்கலி அது நடக்கும் பாருங்க. ஸோ அப்படிதான் ஒரு லிங்க் கர்த்தருக்கும் நம்மளுக்கும் உண்டாயிருக்கு. ஸோ கனப்படுத்துங்க. கனப்படுத்துகிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அநேக ஊழியத்தை தாங்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சீக்கிரத்தில் பெரிய பெரிய க்ரூசைட்ஸ் நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கையில் ஒரு பெரிய திரள் உண்டாகும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென்.